ஹலோ கைஸ், இன்னத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சீனியர்ஸ் வந்து எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு 4 வருஷமும் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எப்படி என்ஜாய் பண்ணாங்க, என்ன லேர்ன் பண்ணிட்டாங்க, அதை பற்றி அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கேள்வி கேட்க போகிறோம் மக்கா. என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆவலோட காத்துட்டு இருக்கோம். சரி மக்கா, ஒவ்வொரு ரூமாக போகிறோம் கைஸ், வாங்க போகலாம். மக்கா, ஃபஸ்ட்டு நம்ம யாரும் ரூம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸ் சீனியர். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் சீனியர். சீனியர் 2 daysல இன்னும் முடிச்சுட்டு போகிறீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, நம்ம காலேஜை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? எந்த பயனும் இல்லை. நம்ம காலேஜை பற்றி என்ன சொல்ல விரும்புறேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நல்ல காலேஜ் தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட்டு வாட்டி எறிவாங்க. சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது கேட்டலா, நல்லா வாட்டி எறிஞ்சிருக்காங்க சீனியரை. இந்த 4 வருஷம் நீங்க படிச்சிருக்கீங்க சீனியர், நம்ம காலேஜ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நிறைய டிசிப்ளின் நல்லா கத்துக்கிட்டேன்டா, எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும்ட்டு. இப்ப எந்த டீச்சர் மூலமா நீங்க டிசிப்ளின் அதிகமா கத்துக்கிட்டீங்க? இதெல்லாம் என்ன கேக்குறடே, இதெல்லாம் சொல்லுங்க சீனியர். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஜெபசீலா மேம், அப்புறம் சுமதி மேம். இது வரைக்கும் உன் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சா வேணாம் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ மிச்சம் எல்லா பேருமே ஓரளவு எல்லாமே பண்ணியிருக்காங்க. சரி சீனியர், இப்ப நீங்க முடிச்சிட்டு போறீங்க, உங்க ஜூனியர் எல்லாம் விட்டுட்டு போறோம், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இருக்குதாண்டா, அது எப்பறம் இல்லாம எப்படா இருக்கும். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். சரி சீனியர், கவலைப்படாதீங்க சீனியர், நீங்க வாழ்க்கையில முன்னேற வாழ்த்துக்கள் சீனியர். சரியா சீனியர், அதுக்கு அடுத்தது நானும் 1 வருஷத்துல வருவீங்க, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்து எடுத்து தாங்க. சரியா? சாப்பிட்டியா நீனு? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. நல்ல ஒரு பாசமான சீனியர் கேட்டலாமக்கா. ஆனா எனக்கு இவன் தான் பெருசு, வாட போலாம். அடிப்படையான ஒரு சீனியர். என்ன காலேஜ்ல நல்லா வாட்டி எடுத்து சீனியரை போட்டு சின்ன பிள்ளைங்க சும்மா சரி. யாரு சித்தப்பு? நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. செல்லமான ஒரு சீனியர். இங்க பாருங்க மக்கா, சீனியர் வந்து புலிங்கோ டான்ஸ் எல்லாம் ஆடுவார். சீனியர் புலிங்கோ டான்ஸ். நில்லு வெயிட் பண்ணு சீனியர். புலிங்கோ டான்ஸ் எல்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அப்படிலாம் இல்ல, நான் அப்படிதான்டா ஆடுவேனே. புலிங்க டான்ஸ் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்காடே? ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா நீனு? அப்ப இல்ல சீனியர், நீங்க ஆடும்போது புலிங்கோ அது நல்லா இருக்கு சீனியர். அது நீங்க அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எப்படி வாவ், நீங்களா வரைஞ்சீங்க? சரி, நீங்களா வரைஞ்சீங்க? சரி, நல்லா இருக்கு சீனியர். நீ நல்லா இருக்குடா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. ஏய் சீனியர், ஆர்டிஸ்ட் வேற ஏதாவது படம் ஏதாவது வரைஞ்சீங்களா சீனியர்? ஓ நைஸ், நல்லா வரைஞ்சிருக்கீங்க சீனியர். சரி சீனியர், பாப்போம். வேற ஏதாவது பேச சும்மா ஏதாவது சொல்லுங்க. சரி சீனியர், தேங்க்ஸ் சீனியர். சரி சீனியர், பாப்போம் சீனியர். சரி மக்கா, ஒரு வழியா நம்ம முதல் டாஸ்க்கை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த வாரம் போறோம் மக்கா, வாங்க போலாம். சும்மா இல்ல மக்கா, எங்க பாருங்க ப்ரோ பிளேயர், அங்க ஃப்ரீ ஃபயர் அடிப்படையான பிளேயர். வெல்கம் டு கெத் ஸ்டார் vlog. அக்ஷய் சீனியரோட ரூமுக்கு போறோம் கைஸ். சீனியர் வாங்க சீனியர். சீனியர், இப்போ நீங்க காலேஜ் முடிச்சிட்டு போறீங்க, எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க சீனியர்? எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். என்னடா மூஞ்சி இது? சும்மா சொல்லுங்க சீனியர்.
இந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னா இல்ல உண்மை சொன்னா எல்லாரையும் காலேஜ் லைஃப் இதோட முடியுது. இனி ஒரு காலேஜ் லைஃப் இல்ல, அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் சேடா இருக்கு. அது அவ்வளவுதான். இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன கத்துட்டீங்க சீனியர்? என்ன கத்துக்கிட்டேன், காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிடுறீங்க. எப்படி லைஃப் எப்படி நிறைய டவுன் இருக்கு அப் இருக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறது. சரி, நம்ம காலேஜை பத்தி நம்ம மேம் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல எல்லாமே நல்ல மேம், நல்ல காலேஜ், நல்ல காலேஜ், வேற நல்ல அவ்வளவுதான். சொல்லுங்க சீனியர், வெக்கப்படாதுங்க சீனியர். நல்ல மேமடா, எல்லா மேமும் நல்ல சூப்பர் மேம். காலேஜ்னா இந்த மாதிரி காலேஜ் நான் பார்த்ததே இல்லடா. கேமரா விட ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும் எல்லாமே. சிசிடிவி கேமராவே தேவையில்லை. மேம் எல்லாம் வந்து நல்ல மேம். இந்த மாதிரி மேம் நான் இது வரைக்கும் பார்த்தது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, மெஸ்ஸில் உள்ள ஃபுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீனியர்? ஃபுட்டு நான் இப்போ நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கல, அங்கே ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்கும் இல்ல, நம்ம அது இது விட நல்லா இருக்கும். எதுக்கு ஜிஹெச்ல கொடுக்குறான ஃபுட்டு, அது இது விட டேஸ்டா இருக்கும். டெய்லி முட்டை இது 70,000 கட்டிட்டு நம்ம கிடைக்கிற ஃபுட்டு பாத்தியா, ஒன்னும் புழு இருக்கும், எல்லாரும் ஆணி இருக்கும், எல்லாரும் உப்பு அதிகமா இருக்கும், எல்லாரும் கைப்பு இருக்கும். அதுதான் நம்ம விதி, வேற என்ன பண்றது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி சரி, தேங்க்யூ சார். சரி மக்கா, நம்ம அடுத்த ரொம்ப போறோம் கைஸ், வாங்க போலாம் கைஸ். அடுத்த நம்ம ஜெய்சல் சீனியர் ரொம்ப போறோம் கைஸ், வாங்க போலாம். சீனியர் எப்படி சீனியர்? சீனியர் தூங்கிட்டு இருக்குது, அபிசியா சீனியர்? காலேஜ் முடிச்சிட்டு போறீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க சீனியர்? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொல்லுங்க சீனியர், வெக்கப்படாதீங்க. ஒரு ஃபீலிங் இல்ல. ஏதாவது சொல்லுங்க சீனியர். ஜூனியரை மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணியதா. அவ்வளவு வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு, இது ஒரு கேவலம். அது சீனியர் என்ன சீனியர், என்ன நேரமா ஃபைல் புக்கு காலேஜ் முடிஞ்ச போறோம் சர்டிஃபிகேட் சீனியர்? சரி சீனியர், என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சவுண்டா சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. தூங்கணுமா? என்ன சீனியர் 2 நாள்ல முடிச்சிட்டு போறீங்க, ஜூனியர் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா தூங்கணும்னு சொல்றீங்க. ரொம்ப மிஸ் பண்ணா ஜூனியர்ஸ் எல்லாம். இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிருவான் மாமா, அவ்வளவு மரியாதை. வேற இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சீனியர்? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி சரி, எப்படி இருக்குது சீனியர்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு, நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? ரொம்ப சீனியர் 4 வருஷம் முடிச்சு போறீங்க சீனியர், காலேஜ் லைஃபே முடிச்சு போறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. இந்த காலேஜ பத்தியா? அந்த காலேஜ் நான் என்னத்துக்கு சேர்ந்தேன்? ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? ஒரு இளவம் கத்துக்கிட்டேன். நீ என்ன சொல்ற? உண்மைதானே நம்ம மச்சான், ஒரு இளவம் கத்துக்கல இல்ல. இந்த ஹாஸ்டல்ல உள்ள ஃபுட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க சீனியர்? மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு போறீங்க சீனியர், இந்த காலேஜ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? வந்து வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டேன். இது எந்த மேம்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த டிசிப்ளின்? வந்து எனக்கு முதல் வருடம் வந்து யாரும் நம்ம ஜபிஷிலா மேம்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ரெண்டாவது ஆண்டு தீபா மேமிடம் கத்துக்கிட்டேன். 3வது வந்து முரளி சாரிடம் கத்துக்கிட்டேன். 4வது மாண்புமிகு சுமதி மேம்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நிறையவே கத்துக்கிட்டேன்.
டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னாக்கே. அதுல இருந்து நிறைய திருந்தி வாழ்றேன். திரும்பி வாழ்றீங்களா? ஆமா, வேலைக்கு போனாலும் திருந்தி வேலை செய்வேனே தவிர தப்பு பண்ண மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். கண்டிப்பா. ப்ரொஃபஷனலா நீங்க மெடிக்கல் ரிலேட்டடா என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? மெடிக்கல் ரிலேட்டட் ஒண்ணும் கத்துக்கல. வாழ்க்கைன்னா என்னன்னு கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். மெடிக்கல் இதுவே நம்மளுக்கு போதும், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இதுவே நம்மளுக்கு இதுதான் வந்து வேலைக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 6 மாசம் பேக்ல இருப்பேன். கண்டிப்பா. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. வந்து ஜூனியர்ஸ் எல்லாம் மிஸ் பண்றீங்களா? இருக்காரு, கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா இங்க இருந்து எங்களுக்கு போறதுதான் நல்லது. இந்த ஜூனியர்ஸ் எங்களுக்கு இல்லைன்னா எங்களை 6 மாசம் உட்கார வச்சிருவாங்க. நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்டல்ல மிஸ்ல உள்ள ஃபுட்டை பத்தி ஏதாவது அதுதான் எங்களுக்கு போற மெயின் ரீசனே அதுதான். முக்கியமா இப்போதைக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற முதல் ரீசன் அது மட்டும்தான், ஃபுட்டு. ஆமா, எப்பவும் டெய்லி நல்லா சாப்பிட்டு பழகிட்டேன் இங்க இருந்து. போய் வீட்டுல போய் சாப்பிடணும்னு தெரியல, அந்த அளவுக்கு வயித்தார ஏத்தி விட்டாங்க. ஆமா, அதனால இது காலேஜும் கிடையாது. எதுக்கு வந்தோம்னா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு சேர்ந்தோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் இல்லை. எப்பவும் ஒரு கவலையில தான் இருக்கும். என்னைக்கு போவோம்னு தான் இருக்கமே தவிர ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லை இந்த காலேஜ். முதல்ல நாம இங்க இருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடுல பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் கைஸ், அடுத்து நம்ம கௌதம் சீனியர் ரூம் போறோம் கைஸ். வாங்க போலாம். சீனியர் என்ன சீனியர் உங்களை காணல, ஆளை காணல. வாங்க சீனியர், காலேஜ் முடிச்சிட்டு போறீங்க. சரி, எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஃபீட்பேக். நான் ஃபர்ஸ்ட் ஜெகத்தை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது கெஸ்ட் ஸ்டார் விளாக்ஸா, கெஸ்ட் ஸ்டார் விளாக்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ரெக்ஸ் கூப்பிடுறா. கெஸ்ட் ஸ்டார் விளாக்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன். ஜெகத்தை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நம்ம பசங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவேன். வேற डे गौतम वेरे दो इप्पो सूर है क्या कर रहे हो मेरे जो डे मेरे को फीलिंग नहीं, तुम्हारी फीलिंग है तुम्हारी, मेरे को फीलिंग नहीं. நம்ம காலேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க இதுவரை என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன கத்துக்கிட்டேன்னா ஊசி போடுறது கத்துக்கிட்டேன். வேற என்ன எல்லாமே கத்துக்கிட்டேன். சரி, நம்ம மேம் போணும் இந்த இதுலதான். சரி, என்ன நல்லா தான் இருக்கு. சரி, நான் கல்யாணம் கிடந்து நான் வரேன். நான் கல்யாணம் கிடந்தேன் என்ன நீங்க தான் ஊசி போட்டு சரி போட்டுக்கலாம். சரி சரி. இப்போ வந்து நம்ம மேம பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம பத்தி என்ன சொல்லணும்னா, பிரச்சனையோட வீடியோல யாரும் பாத்துட்டாங்கன்னா இல்ல அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. முடிச்சிட்டு நீதான் மாட்டோம். எதுவும் சொல்லணும்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி மக்கா, கொஞ்சம் பேர் சட்டப்படாம இருந்தாங்க. இப்ப அவங்கள நம்ம திருப்பி பார்க்க போறோம் கைஸ். வாங்க போலாம். இங்க பாருங்க மக்கா, நம்ம சீனியர்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்ச உடனே சந்தோஷத்துல இங்க பாருங்க எல்லாரும் கேமிங் கேட்டலாம். எல்லாம் ஃப்ரீ ஃபயர். வேற என்ன பப்ஜியா? ஓ பப்ஜி. சீனியர் ஃபர்ஸ்ட் நம்ம விஷால் சீனியர்கிட்ட நம்ம கேட்க போறோம். சீனியர், இந்த காலேஜ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரி ஓகே சீனியர். என்ன சீனியர் சட்டை இல்லாம தான் லைட்டா போடுற சீனியர். சீனியர் காலேஜ் முடிச்சிட்டு போறீங்க. சீனியர் காலேஜ் முடிச்சிட்டு போறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு போனா சீனியர் 2 வாரத்துல சீனியர் என்ன பேசுறது? ஜூனியரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுடா. நம்ம காலேஜ் எப்படி சீனியர்? நம்ம காலேஜ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க ஜூனியர்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? நல்லா படிங்க. வேற சொல்றது. நம்ம டீச்சர்ஸை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சீனியர்? நல்ல டீச்சர்ஸ். வேறடா ஏதாச்சும் சொல்லுங்க சீனியர் 2 வார்த்தை. போதும்டா. ஒரு வழியா நம்ம எல்லா சீனியர்ஸ்டே நம்ம ஃபீட்பேக் கேட்டாச்சு.
நிறைய வெரைட்டியான ஃபீட்பேக் எல்லாம் தந்தாங்க. மெயினாக நம்ம மெஸ் ஃபுட்டை பற்றி தந்தாங்க மக்கா. அடிப்பொலியான ஃபீட்பேக் இல்லை சும்மா அப்படிதான். இன்னும் எங்களுக்கு இனி ஒரு 8 மாசம் தான் இருக்கு. 8 மாசமா இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் மக்கா. எதெங்கெல்லாம் அடாவடி தானே காட்டினா அப்புறம் 6 மந்த் பேக் ஆகும். அதனால நம்ம சைலண்டாக பொறுமையாக இருந்து போனாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம் முன்னேற முடியும். அதனால எல்லா சோதனைகளையும் சகித்து நிறைய குனிஞ்சி நைஸாக வெளியில் போயிடணும் ஏட்டலாம். அதான் சீனியர்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க. சரி மக்கா, அடுத்த வீடியோவில் பார்க்க மக்கா. பாய்.